السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இறைவனுடைய இல்லம் காபாவை நோக்கி உலகம் முழுவதிலிருந்தும் இன்றைக்கு ஹாஜமார்கள் சாலையாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய 50 கடமைகளில் கடைசி கடமை ஹஜ்ஜாகும். இறைவன் குர்ஆனிலே சொல்லி தந்தான், வஅத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். நீங்கள் ஹஜ் என்கின்ற வணக்கத்தையும் உம்ரா என்கின்ற வணக்கத்தையும் இறைவனுக்காக நிறைவேற்றுங்கள், பேரும் புகழுக்குமாக அல்ல, இறைவனுக்காக நிறைவேற்றுங்கள். ஹஜ் என்று சொல்கிறோமே அதனுடைய பொருள் என்ன? உம்ரா என்று சொல்கிறோமே அதனுடைய அர்த்தம் என்ன? ஹஜ் என்றால் நாடுவது என்பது பொருளாகும். இந்த வணக்கத்தை செய்யவிருக்கிற ஒவ்வொருவரும் இறைவனுடைய இல்லமான காபாவை நாடி செல்கிறார். ஆகவே அந்த வணக்கத்தின் பெயரே ஹஜ் என்று பெயர் சொல்லப்பட்டு விட்டது. உம்ரா என்றால் ஜியாரா, சந்தித்தல் என்பது பொருளாகும். இந்த வணக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர் அல்லாஹ்வுடைய இல்லமான காபாவை சந்திக்கிறார். ஆகவே இந்த வணக்கத்தின் பெயர் உம்ரா, சந்தித்தல் என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடமையை பற்றி இறைவன் குர்ஆனிலே சொன்னான், வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. யாருக்கு சபீல் வசதி இருக்கிறதோ அவருக்கு ஹஜ்ஜை நிறைவேற்றுவது கடமை. சபீல் என்றால் பாதை என்பது பொருளாகும். ஆனால் பாதை என்றால் என்னவென்று புரியுமா? இறைவன் சொல்லி இருக்கிறான் சபீல், சபீலுக்கு சக்தி இருக்கிறதா, ஹஜ்ஜை செய்யுங்கன்றான். இப்ப சஹாபா பெருமக்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறாங்க, மஸ் சபீல் யா ரசூலல்லாஹ், இறைவன் சபீல் என்றானே பாதை, அப்படி என்றால் என்ன பொருள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸாது வர் ராஹிலா, அதுதான் பண வசதி, பயண வசதி ரெண்டும் இருந்தால் அந்த ஹஜ் என்கிற வணக்கம் அவருக்கு கடமையாகி போய்விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் அளித்தார்கள். இந்த ஹஜ் என்கின்ற வணக்கம் நம்மள ஆச்சரியப்படணும். இந்த ஹஜ்ஜுக்கும் மற்ற வணக்கங்களுக்கு மத்தியிலே வேறுபாடு உண்டு. பொதுவாக எந்த வணக்கமாக எடுத்தாலும் ஒன்று உடல் சார்ந்த வணக்கமாக இருக்கும் அல்லது பொருள் சார்ந்த வணக்கமாக இருக்கும். தொழுகிறோம், உடல் சார்ந்த வணக்கம். நோன்பு நோக்கிறோம், உடல் சார்ந்த வணக்கம். ஜகாத்து கொடுக்கிறோம், பொருள் சார்ந்த வணக்கம். ஆனால் உடலும் சார்ந்திருக்கிறது, பொருளும் சார்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வணக்கம் என்னவென்றால் ஹஜ் மட்டும்தான். அப்படி ஒரு தனி சிறப்பு ஹஜ்ஜுக்கு உண்டு. மற்ற வணக்கங்கள் எல்லாம் இறைவன் சொன்னதற்காகத்தான் நிறைவேற்றுகிறோம். ஆனாலும் நம்முடைய அறிவு அதை ஏற்றுக்கொள்ளும். சரிதான், செஞ்சா நல்லதுதான், அறிவு ஏற்றுக்கொள்ளும். தொழுகிறோம், இறைவன் சொன்னான் என்பதற்காக. ஆனா அது ஒரு உடல் பயிற்சி, உடலுக்கு நல்லது, மருத்துவங்க சொல்றாங்க, நம்முடைய அறிவு அதை ஏற்றுக்கொள்கிறது. நோன்பு நோக்கிறோம், இறைவன் சொன்னான் என்பதற்காகத்தான். ஆனால் அறிவு ஏற்றுக்கொள்கிறது. பல்வேறு வியாதிகளுக்கு அது மருந்தாக இருக்கிறது என்று மருத்துவ உலகம் கூறுகிறது. அறிவு அது ஏற்றுக்கொள்கிறது. ஜகாத்து கொடுக்கிறோம், ஏழை எளியவர்களுக்கு அது உதவியாக இருக்கிறது, அறிவு ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் ஹஜ் என்கிற வணக்கத்தை பாருங்கள், அறிவுக்கும் அந்த செயலுக்கும் சம்பந்தமே இருக்காது. 7 தடவை சுத்தி வாங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான், 7 தடவை சுத்திர வேண்டியதான். அரபாவோட போய் உட்காருங்கன்னு சொல்லுவான், அரபாவோட போய் உட்கார்ந்துட வேண்டியதுதான். 7 தடவை கல்லே எரிஞ்சோமா, கல்லே எரிஞ்சிட வேண்டியதுதான். அறிவுக்கு இது பொருந்துகிறதா? ஏன் 7 கற்கள்? அன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எரிந்தார்கள், ஷைத்தானை விரட்டினார்கள். இப்பொழுது நாம் ஏன்? அதற்கு பல காரணங்கள் உண்டு, அது வேறு விஷயம். ஆனாலும் 7 கற்கள் மார்க்கம் சொல்கிறது, எரிகிறோம். அரபாவிலே தங்குகிறோம், மினாவிலே தங்குகிறோம். மார்க்கம் சொன்னது அவ்வளவுதான். என் அறிவுக்கு உடன்படுகிறதா இல்லை என்பதல்ல, என் ரப்பு சொல்லிட்டா செய்வாங்க என்ற நிலைக்கு அவன் வந்து விடுகிறான். இறைவன் பூரிச்சு போயிடும். நான் சொன்னேங்கிறதுக்கு அவன் அறிவு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் சொன்னதை செய்யறான்ல. அதனால எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டு அன்று பிறந்த பாடகனை போன்று திரும்பி வருகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. அதனாலதான் ரஜஅ கயௌமி வலதத்துஹு உம்முஹு,
அன்று பிறந்த பாடகரை போன்று திரும்ப வருகிறார். எந்த ஒரு பாவமும் இல்லாத நிலையிலே, தூய்மையான நிலையிலே, இந்த குழந்தை என்று ஒப்பிட்டது கூட பாவமற்ற நிலைக்குத்தான், நன்மைக்கல்ல. குழந்தைக்கு பாவம் இருக்காது, நல்லது நன்மை இருக்காது. ஆனா ஹாஜ் அப்படி இல்லை, பாவமற்ற நிலைக்கு தான் குழந்தை மாதிரி. ஆனா நன்மைகள் வருகின்ற போது குழந்தை மாதிரி கிடையாது, நிறைய நன்மைகள் அழிஞ்சு வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸா இல்ல ஜன்னா. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜா இருந்துட்டா சொர்க்கத்தை தவிர வேறு எந்த கூலியும் அவருக்கு இல்லைங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்? தன்னுடைய அறிவையெல்லாம் மூட்டை கட்டி வைத்து விட்டு என் ரப்பு சொன்னான் ஆகவே செய்கிறேன், அந்த மனோநிலைக்கு வந்தார்ல, அதனாலதான் இந்த ஹஜ் என்கின்ற வணக்கம் ஆகிலே ஒரு தடவை தான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அய்யுஹன்னாஸ் மக்களே, கத் ஃபரதுல்லாஹு அலைக்குமுல் ஹஜ், அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜை விதியாக்கி இருக்கிறார். ஃபஹஜ்ஜு, ஆகவே இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள். அந்த சமயத்தில் இருந்த ஒரு தோழர் கேட்டால், அக்குள்ள ஆமீன் யா ரசூலல்லாஹ், ஹஜ் கடமை என்றீர்களே, ஒவ்வொரு வருடமும் நிறைவேற்ற வேண்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள். இரண்டாவது தடவையும் கேட்கிறார் அந்த தோழர், மௌனம் தான் பதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து. ஆனாலும் இந்த தோழர் விடவில்லை, மூன்றாவது தடவையும் கேட்கிறார், ஒவ்வொரு வருடமுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் குல்த நஅம் லவஜபத், ஒவ்வொரு வருஷமா நீ கேட்கிறீங்களே, நான் ஆமான்னு சொல்லிட்டா கடமையாகி போயிருங்க உங்களுக்கு. வனவஸ்ததாத்தும், ஆனா உங்களால நிறைவேற்ற முடியாது. ஆகில ஒரு தடவைங்கிறது எத்தனை பேர் இன்னைக்கு ஹஜ் செய்யாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜுன்னு சொன்னா நிறைவேற்ற முடியாது உங்களால். ஆகவே சிலர் அடிச்சு சொல்றாங்க, ஏதாவது சொன்னா செய்யுங்க, விடணும்னு சொன்னா விட்டுருங்க, அதோட வச்சுக்கிறீங்க, அளவுக்கு அதிகமா கேள்வி கேட்காதீங்க. இப்படி கேள்வி கேட்டு கேட்டு தானே உங்களுக்கு முன்பான சமுதாயம் எல்லாம் அழிந்து போனது, ஒழிந்து போனது என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால அளவுக்கு அதிகமான கேள்வி இருக்கக்கூடாது, தேவைக்கு தான் கேள்வி இருக்கணும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் முஸ்லிம்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே ஹஜ் என்கிற வணக்கம் ஒரு தடவை தான். அதனாலதான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்களை ஹாஜி அப்படிங்கிறோம், ஹாஜியார் அப்படிங்கிறோம்ல. ஏன்? அவர் கடமையை நிறைவேற்றிட்டாரு. சில பேர் கேட்பாங்க, இன்னும் தொழிலுக்கு சொல்றோமா முசல்லி என்று, நோம்புக்கு சொல்றோமா அஸ்ஸாயி, மரியாதைக்குரிய சாயி வருகிறார், சாயந்தரம் நோம்பாளி. அதான் ஜகாத்து கொடுக்கிறவர், மரியாதைக்குரிய முஸக்கி வருகிறார், முஸக்கின்னா ஜகாத்து கொடுக்கிறவர், அவர்களும் சொல்றோமா? இல்லையே. ஏன்? அது ஒவ்வொரு வருஷமும் கடமை. நோம்பு ஜகாத் எல்லாம் தொழில் ஒவ்வொரு நாளும் கடமையாச்ச. இன்னைக்கு தொழுகிறாரு, முஸ்லிம் பட்டம் கொடுத்துடுறாரு, நாளைக்கு தொழில் விட்டுவிட்டா கொடுத்த பட்டத்தை வாங்குறீங்களா, வாபஸ் வாங்குறீங்களா? அதுக்காக தான் கடைசி வரைக்கும் அவருடைய ரூஹு பிரிவு வரைக்கும் அது கடமை, பட்டம்லாம் கொடுக்க முடியாது. இன்னைக்கு நிறைவேற்றாலும் நாளைக்கு விட்டாலும், அப்படி எத்தனை பேர் விட்டு விடாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது, கடமை நிறைவேற்றி விட்டார். ஆகவேதான் சரி, இப்படி கொடுக்கணுங்கிறது மார்க்கத்தில் இருக்கா? இல்ல. கொடுத்தால் தப்பா? அதுவும் இல்லை, ஒரு அடையாளத்துக்காகத்தான். அதுல பல நன்மைகளும் உண்டு. அதனாலதான் ஹாஜியார் சொன்னாக்கா, அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர் அவர் தான் அணுகுவாரு. நான் ஃபார்ம் எங்க வாங்கணும், எப்படி ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும், அங்க போனா எப்படி எவ்வளவு ரூபாய் தேவைப்படும், செலவுக்கலாம் அப்படின்னு அவரை வச்சுதான் அவர் கேட்பாரு. அடையாளம் தெரிஞ்சாதானே, யாரு போய் கேட்பாரு? டாக்டர்னு சொல்ல தெரிஞ்சாதானே அவர்கிட்ட சீட்டுக்கு போவாரு. டாக்டர் தெரியல, அடையாளத்துக்காக சொல்லப்பட்டதுதான். அதே நேரத்துல இவர் ஹாஜியாரு, நம்ம ஹாஜியாரு வந்து சொல்லணும்னு எதுவும் வந்துடக்கூடாது. அதே தற்பெருமையா போயிடும், செஞ்ச வாங்கலாம் வீணா போயிடும். மற்றவங்க சொல்வது வேற, இவன் இந்த ஹாஜியார் எதிர்பார்க்கிறது வேற. நிறைய நேரம் சண்டையெல்லாம் வந்து இருக்குது, என்ன ஹாஜியாரு திருவிழா போடல அப்படின்னு சொல்லி. அப்படின்னா சில கிராமங்கள் சிட்டிலாம் அப்படி இருக்காது, இங்க எல்லாமே நாகரிகமா இருப்பாங்க. கிராமங்கள் அப்படி கிடையாது. அதனால பெரிய பிரச்சனை பண்ணவங்களா இருக்கிறாங்க. சரி, இதுல இன்னும் சில ஊர்ல வந்து தவறாக ஒரு கருத்தை அவங்களுக்கு மத்தியில, ஒரு தடவை ஹஜ்ஜி செஞ்சா ஹாஜி, ஒரு தடவைக்கு மேல ஹஜ்ஜி செஞ்சா அல்ஹாஜி. இது எங்கெங்க இந்த விளக்கத்தை பிடிச்சிங்க அப்படின்னு நானும் கேட்டுக்கிட்டே இருக்கு, யாரும் சொல்லல. ஆனா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, கிராமங்களே நிறைய நடக்குது. அறிமுகப்படுத்துறாரு, எங்க காக்கா ஹாஜி, எங்க மாமா அல்ஹாஜின்றாரு. என்னங்க சொல்லுங்க? அதான் ரெண்டு ஒரு தடவைக்கு மேல செஞ்சாருங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஹாஜினா பொதுவான வார்த்தை, அல்ஹாஜ்னா பர்டிகுலரா ஒரு ஆள் சொல்றது. ஒரு குறிப்பிட்ட ஒன்றை சொல்றதுக்கு இந்த டிஹெச்இக்கு சேர்ப்போம்ல, அதான் அல். சரி, இப்ப நிறைய செஞ்சிருக்கிறாரு ஹஜ்ஜி, அவருக்கு என்ன செய்யறது? ஹஜ்ஜான்னு சொல்லுங்க. ஹஜ்ஜான்னா அதிகம் ஹஜ்ஜை நிறைவேற்றுவோம் அர்த்தம். அப்படி வேணா சொல்லலாம். ஆனா இது ஹாஜர் ஹஜ் ஒரே அர்த்தம் தான்.
சரி, சிறுவர்களும் இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போறாங்க. பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சாங்க ரௌஹா என்கின்ற இடத்துல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ஜு போனாங்கல்ல, ரௌஹாங்கிற இடத்துக்கு. இன்னைக்கு மதீனா போறவங்க அங்க ரௌஹாங்கிற இடத்துக்கும் போகலாம். போனாக்க அந்த கிணறுலாம் இருக்கு. அப்ப இருந்த கிணறு இன்னைக்கு இருக்குது. மக்கள் போறாங்க, அந்த கிணறு தண்ணி குளிச்சுட்டு வராங்க. ஏன் பழமையான கிணறு அல்லவா ரௌஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்போ ஒரு கூட்டம் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு பெண்மணியா தன்னிடம் இருந்த சிறு குழந்தையை தூக்கி பிடித்து காட்டி, அல்ஹாதா ஹஜ்ஜுன், இந்த குழந்தைக்காகவும் ஹஜ்ஜை நிறைவேற்றலாமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஅம், நிறைவேற்றலாமே. குழந்தைக்கு அஜ்ரும், தாயாரான உங்களுக்கு அந்த நன்மை உண்டு. குழந்தைக்காக நாம் ஹஜ்ஜை நிறைவேற்றினா தாயாரான உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனாலதான் நீங்க பார்க்கலாம், உம்ரா ஹஜ்ஜுக்காக நீங்க பாக்குறீங்க, சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் போறாங்க, ஏறாம கட்டிக்கிட்டு கண்கொள்ள காட்சியா இருக்காங்க. சில பிள்ளைகள் எல்லாம் ஏறாம கட்டிக்கிட்டு அந்த ஜாப் செஞ்சுட்டு பார்த்தாக்கா கண்கொள்ள காட்சியா இருக்கும், அழகா இருக்கும். அந்த பிள்ளைகள் போறதும் வர்றதும் நடக்கிறது அற்புதமா இருக்கும். ஆனா ஒண்ணு செய்வது கூடும், கடமை நிறைவேறிவிடாது. அது பருவம் அடைந்ததற்கு பிறகு அதை நிறைவேற்றி ஆகணும். அந்த வசதி இருந்தா இல்லை. அதனால இல்லை, நான் 7 வயசாக இருக்கும்போது எங்கள் பாப்பாவோட ஹஜ்ஜு போயிட்டு வந்துட்டேன், அதான் கடமை முடிஞ்சு போது நான் சொல்ல முடியாது. ஹஜ்ஜு கூடும் என்பது வேறு, கடமை நிறைவேறுமா என்பது வேறு. கடமை நிறைவேறாது. பருவம் அடைந்த பிறகு வசதி தான் போகணும். அதே நேரத்தில் ஒரு ஆள் பெரிய பருவம் அடைந்த பெரியவர் இருக்கிறார், ஹஜ்ஜு கடமையில பொருளாதார வசதி இல்லை, ஆனால் ஒரு ஆள் கூட்டிகிட்டு போனார், ஒரு சீதைக்கு வாங்க என் காசில் கூட்டிகிட்டு போறேன்னு ஹஜ்ஜை நிறைவேற்றி வந்துட்டாரு. இவருக்கு கடமை நிறைவேறிவிடும். பருவம் அடைந்ததற்கு பிறகு நிறைவேற்றினார். ஆகவே தான் இந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் எல்லாம் இறைவனுடைய குழுக்களாக செய்கிறார்கள். அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்மார் வஃப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இறைவனின் குழுக்கள். அதுதான் அவருடைய குழு அங்க போயிருக்கு. எந்த அளவுக்கு அவருடைய சிறப்பு இருக்கிறது. இன் தஅவுஹு அஜாபஹும், அவர்கள் இறைவனை அழைத்தால் அல்லாஹ் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறான். வைனிஸ்தக்பரூஹு, அவர்கள் இறைவனிடம் பாவமன்னிப்பு தேடினால் கஃபர லஹும், அவர்களை இறைவன் மன்னிக்கிறான். இப்னு மஜாஹில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இவங்கெல்லாம் இறைவனுடைய விருந்தாளிகளாக போறதுனாலதான் இறைவன் அதுக்கு தகுந்தவாறு இவர்களை வரவேற்கிறான். நம்மெல்லாம் வீட்டில் இருக்கும்போது ஒரு விருந்தாளி வந்துட்டா அவர்களை உபசரிப்போம், ஜூஸ் கொடுப்போம், மோர் கொடுப்போம், கொஞ்சம் கொஞ்சம் தண்ணீரா கொடுப்போம், அல்லது கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுப்போம். ஏன்? அவர்களை உபசரிப்பது. இறைவனும் அப்படி உபசரிக்கிறான் ஹாஜிமார்களையே, அவர்களுடைய விருந்தாளிகள் அல்லவா, ஜம்ஸம் நீரை கொடுத்து உபசரிக்கிறாங்க. அதே போல வீட்டுக்கு வந்துட்டாலும் முசாஃபஹா செய்துதான் வரவேற்போம் நம்முடைய சகோதரர்களை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு யமீனுல்லா, அல்லாஹ்வினுடைய கை, யார் அந்த கல்லை முத்தமிடுகிறாரோ அவர் அல்லாஹ்வோடு முசாஃபஹா செய்கிறார். நம்ம ஹாஜிமார்களை எல்லாம் அல்லாஹ் முசாஃபஹா செய்கிறான். அங்கே விருந்தாளிகளாக வரக்கூடியவர்களை இறைவன் அங்கே கண்ணியப்படுத்துகிறான். ஹாஜிமார்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு அங்கே இருக்கிறது. என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் இப்ப தொழுகையில் இருக்கணும்னு வச்சுக்கிறேன். தொழில் இருக்கின்ற போது கிபிலாவை முன்னோக்கி நியத்து வைப்போம். கிபிலாவை முன்னோக்கி நம்ம சொல்லுவோம். ஆனா கிபிலா நம்ம முன்னால ஒண்ணு இருக்காது, சுவர் தான் இருக்கு. நம்ம முன்னால சுவர் நிற்கிறவங்க இருப்பாங்க. வீட்டில் சொல்ல வீட்டில் உள்ள சுவர் இருக்கும். ஆனா சொல்வது கிபிலாவை முன்னோக்கி, கிபிலாவின் திசையை முன்னோக்கி நிற்கிறோம். ஆனா அங்க ஹாஜிமார்கள் எல்லாம் மக்காவிற்கு போனதற்கு பின்னாலே, மஸ்ஜித் ஹராம் பள்ளிவாசலுக்குள்ளே சென்றதற்கு பின்னாலே சொல்லுவார்கள், நியத்து வைப்பார்கள், கிபிலாவை முன்னோக்கி என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கு முன்னாலே கிபிலாவே இருக்கும். அப்படிப்பட்ட சிறப்பு அந்த ஹாஜிகளுக்கு உண்டு. கிபிலாவை முன்னோக்கி காபாவை பார்த்து கொண்டு சொல்லுவார்கள். அப்படி ஒரு சிறப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அதே போல தொழுகையிலே நாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறுகிறோம் அல்லவா? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபி அவர்களே அல்லாஹ்வின் சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும். நேரடியா கூப்பிட்டு தான் சொல்றோம். ஆனா மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இங்கிருந்து கூறுகிறோம். ஆனால் ஹாஜிமார்கள் மதீனா செல்கிறார்கள், மஸ்ஜித் நபவிக்குள்ளே செல்கிறார்கள், தொழுகிறார்கள். அத்தியாத்த அமர்விலே இருந்து கொண்டு அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபி அவர்களே அல்லாஹ்வின் சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்கின்ற போது அவர்களுக்கு முன்னாலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் வேண்டுமானால் பார்க்கவில்லை, அவர்கள் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இப்படி ஒரு பாக்கியம் இந்த ஹாஜிமார்களுக்கு கிடைக்கிறது. அந்த மக்காவிலே எல்லா நபிமார்களுமே வந்திருக்கிறார்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக. நல்லோர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள், நபிமார்களும் வலிமார்களும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நின்ற இடத்திலே ஹாஜிமார்கள் நிற்கப் போகிறார்கள். அவர்கள் பார்த்த இடங்களை ஹாஜிமார்கள் பார்க்க போகிறார்கள். அவர்கள் எல்லாம் எந்த இடத்தில் நின்று கொண்டு அமர்ந்து கொண்டு துஆ செய்தார்களோ அந்த இடத்திலே நின்ற வண்ணமும் அமர்ந்த வண்ணமும் இந்த ஹாஜிமார்களும் துஆ செய்ய போகிறார்கள் என்றால் மிகப்பெரிய நற்பாக்கியம் தானே இது. எல்லாருக்கும் கிட்டுமா? இவர்கள் நடந்து செல்கின்ற அந்த பாதைகள் எத்தனை நபிமார்கள் நடந்திருப்பார்கள், எத்தனை சஹாபா பெருமக்கள் நடந்திருப்பார்கள், எவ்வளவு இறை நேசர்கள் நடந்து போயிருப்பார்கள். புனிதமான இடம் அல்லவா? அந்த புனித இடத்தை சந்திக்கிற வாய்ப்பையும் இந்த ஹாஜிமார்கள் பெறுகிறார்கள். இந்த ஹஜ்ஜுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு ஒண்ணு புரிஞ்சுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, யார சொல்லலாம், ஜிஹாது ஆண்களுக்கு மட்டும் இருக்கிறது, அந்த நன்மையை அவங்க மட்டும் பெற்றுக் கொள்கிறார்கள், பெண்களான எங்களுக்கு இல்லையா என்று கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஜிஹாதுக்குன்ன அல் ஹஜ், நீங்க ஹஜ்ஜை நிறைவேற்றுங்க, அல்லாஹ் ஜிஹாது நன்மை உங்களுக்கு கொடுத்துருவான். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எந்த வகையிலும் யாருக்கும் இழப்பு கிடையாது நம்ம மார்க்கத்துல. சிலர் செய்வார்கள், சிலர் செய்யாமல் இருப்பாங்க. மார்க்கம் சொல்லலங்கிறனால செய்யாம இருப்பாங்க. ஆனா அதனால் இழப்பு வந்து விடாது. ஜிஹாதுக்கு போறது ஆண்களுக்கு தான், பெண்களுக்கு இல்ல. அதனால பெண்களுக்கு இழப்பா? சிலர் சொல்றாங்க ஹஜ் செய்யுங்க, ஜிஹாது அல்லா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன் இப்படி ஆர்வமா கேட்டாங்க ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இறைவன் குர்ஆனில் சொன்னாங்க, வலா தக்வுலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வால், அல்லாஹ்வுடைய பாதையிலே தனது உயிரை நீத்த புனிதர்களை நீங்கள் மரணித்தவர்கள் என்று சொல்லாதீர்கள். இன்னொரு வசனத்தில் வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாதா, அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரை கொடுத்த புனிதர்களை நீங்கள் மரணித்தவர்கள் என்று சொல்வது என்ன? உங்க மனசுல கூட நினைச்சு பார்க்கறாதீங்க. அவர்கள் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம். இப்பொழுது சிறப்பு ஜிஹாதுக்கு இருக்கிறதா? இது ஆண்களுக்கு மட்டும் தானா? பெண்களான எங்களுக்கு இல்லையா? ஆகவே கேட்கிறாங்க ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், எங்களுக்கு வேணும்னு. இப்ப சிலர் சொன்னாங்க ஹஜ் செய்ய உங்களுக்கு கிடைச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பெண்களும் ஜிஹாதுக்கு போனாங்க, ஆகவே நடு ரோட்டுக்கு வாங்க, தட்டி பிடிச்சு நில்லுங்க, முஸ்லிம் பெண்களுடைய இஸ்ஸத்தை காத்துல பறக்க விடுங்க சில இயக்கங்களும் கூட்டங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாரம்பரியமாக இருந்து வந்த முஸ்லிம் பெண்களுடைய அந்த கண்ணியத்தையும் மரியாதையும் காற்றிலே பறக்க விட்டு விட்டது ஒரு கூட்டம். கேட்டா என்ன ஹதீபா நடக்கிறானா? ஸல்லல்லாஹு காலத்தில் பெண்கள் ஜிஹாதுக்கு போனார்களே, அப்பா இளைஞர்கள் ஏமாத்துறதுக்கு போனாங்க. எதுக்கு போனாங்க பார்க்கணுமா இல்லையா? ருபையா பின்த் முஅப்பித் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நாங்க போனோம் ஜிஹாதுக்கு. அதோட முடிஞ்சு போச்ச ஹதீஸ். தொடருதுல நஸ்கி, போர் வீரர்களுக்கு தண்ணீர் கொண்டு போய் கொடுப்போம், எங்களுடைய பணி அது. அந்த பணிக்காக கொண்டு போனாங்க. நுதாபி அல் ஜரஹா, காயப்பட்டவர்களுக்கு சிகிச்சை செய்வோம். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மருத்துவம் தெரிந்த இன்னைக்கு நர்ஸுகள் இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி மருத்துவம் தெரிந்த பெண்கள் போவாங்க. போர் வீரர்கள் மட்டும் ஆண்களான மருத்துவர்கள் பத்தாது, ஆயிரக்கணக்கில் நூற்றுக்கணக்கில் போறாங்க. என்ன செய்யறது? மருத்துவம் தெரிந்த பெண்கள் அழைத்து சென்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தண்ணீர் ஒரு இடத்தில் இருக்கும், கொண்டு வந்து தர வேண்டும். போர் வீரர்கள் அதுக்கு பயன்படுத்தினா சண்டை போறதுக்கு யார் இருக்கிறாப்ப? இப்போர் வீரர்கள் யுத்தத்திற்கு, மற்ற பணிகளுக்கு பெண்கள் அவங்க செய்ய வேண்டிய பணி தண்ணீர் கொண்டு வருவது. இன்னைக்கு கிராமங்கள்ல ஒரு இடத்துல தண்ணீர் இருக்கும், கொண்டு வந்த பணியெல்லாம் ஆண்களா செய்யறாங்க, பெண்கள் தான் செய்வாங்க. சில ஆணினம் பெண்ணினம் சில பணிகள் உண்டு, அதனால கூட்டிட்டு போனாங்க. சரி, பெண்களையும் ஜிஹாதுக்கு கூட்டி போனான்னு சொன்னா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா எங்களுக்கு அனுமதி தாங்கன்னு ஏன் கேட்கல? அது அனுமதி இருக்குதுன்னு ஏன் கேட்டாங்க? சரி, ஜிஹாத் இப்ப நம்ம யோசிக்கணும், ஜிஹாதுக்கு இவ்வளவு பெரிய பலன்கள் இருக்கிறது. ஹஜ் செஞ்சா அல்லாஹ் அதை கொடுக்கறான்னு சொன்னா ஹஜ் எவ்வளவு உயர்ந்த வழக்கம், அங்கதான் நம்ம பார்க்கணும். அப்படி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உங்களுக்கு ஹஜ் கடமையாகிச்சா நிறைவேற்றுங்க. இல்ல ஸல்லல்லாஹு அவர்கள் இங்கே ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக ஒரு வார்த்தையை சொல்றாங்க. ஃபலா அலைஹி அன் யமூத யஹூதியன் வலா நஸ்ரானி, அப்படி சொல்றாங்க. அவர் விரும்பினார் அன் யமூத யஹூதியன் அவ் நஸ்ரானியன், விரும்பினா யஹூதியாக அவர் மன்னிக்கட்டும், விரும்பினா நஸ்ரானியா அவர் மன்னிக்கட்டும் அப்படின்றாங்க.
எவ்வளவு பெரிய எச்சரிக்கை உள்ள வாசம் பார்த்தீங்களா? கடமை இருந்தா நிறைவேற்றுங்க, இல்லையா யஹூதியன் அவள் நசரானியன், யஹூதியா நசரான் அப்படி மொத்தம் அப்படி இருக்கு. ஏன் இப்படி சொல்றாங்க? அவர்களுக்கும் முஸ்லிம்களே உங்களுக்கும் என்ன வேறுபாடு? நீங்க ஹஜ்ஜை நிறைவேற்றலன்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு அழைச்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யஹூதி நசரான்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த அழைப்புக்கு பதில் கொடுத்து ஹஜ்ஜுக்கு செல்வதில்லை. நீங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைத்துவதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். அவருடைய அழைப்பை ஏற்று நீங்க ஹஜ்ஜுக்கு போகணும்டா அந்த யஹூதிகளுக்கும் முஸ்லிம்களை உங்களுக்கும் என்ன வேறுபாடு? நீங்க ஹஜ்ஜு போடுங்கன்னா யஹூதிகளுக்கும் அந்த நசரானிகளுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம், என்ன பாகுபாடு? சிலர் கேட்கிறாங்க, அப்புறம் ரெண்டு உடனே நினைக்கிறீங்க, அவங்க ஏற்றுவோம்னா நீங்க ஏற்றுக்கொள்றீங்க, ஆனா ஹஜ்ஜுக்கு அவங்க போறது இல்லை, நீங்கள் போகணும். கோபத்தை வெளிப்பாடான்னு சொன்னாங்க. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யுஅஜ்ஜில் அப்படின்னாங்க. ஹஜ்ஜை நிறைவேற்றும் முடிவு பண்ணிட்டீங்களா? சில பேருக்கு அந்த எண்ணம் இருக்கும், ஹஜ்ஜுக்கு போகணும் இருந்தா அதுக்கு ஒரு தருணம் வரட்டும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த தருணம் என்னங்கிறது தெரியாது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு தருணம் இருக்கு. அந்த காலத்துல வயசாகுறது தான் தருணமா இருந்துச்சு. ஆனா இப்போ மாறிடுச்சு. கொஞ்சம் வயசு வாங்கணும், ஓரளவு முதுமை. ஆனா முதுமையை அடைந்த நீங்கள் ஹஜ்ஜுக்கு சென்றால் அதை விட நீங்க ஹஜ்ஜுக்கு போகாம இருக்கலாம். அங்க போனா தெரியும். நீ ஒவ்வொரு காரியத்தையும் செய்கின்ற போது நல்ல வேலை இப்ப வந்தோம்னு நினைப்பீங்க. அவ்வளவு சிரமங்க. முதுமை அடைந்த நிலையில ஹஜ்ஜை நிறைவேற்றுறது சாதாரண விஷயம் இல்லை. அதனால உடனே சக்தி இருக்கும் போதே போயிட்டு வந்துடுங்க. இன்னும் சிலவு போகாம இருப்பாங்க. ஏன் போயிட்டு வந்துட்டா அது மாதிரி இருக்கணும்ல. ஏன் அப்ப ஹஜ்ஜுக்கு மட்டும் ஒரு சட்டம், மற்றவங்களுக்கும் ஒரு சட்டமா? இவ என்ன நினைச்சுக்கிறது, ஹாஜின்னா மக்கள்லாம் எதிர்பார்ப்பாங்களாம், என்ன ஹாஜர் ஹாஜில் இப்படி இருக்கிறான்னு சொல்லுவாங்களாம். அதனால பக்கம் வரட்டேன் அதுக்கப்புறம் ஹஜ்ஜுக்கு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. உங்க கையில இருக்குதா? இந்த உலகத்தை வாழ்க்கை உங்க கையில இருக்குதா? ஏங்க இன்னைக்கு என்ன வந்தா உடனே நிறைவேற்றுங்க. இந்த எண்ணம் நாளைக்கு மாறிட்டு என்ன செய்வீங்க? சரி ஹஜ்ஜை நிறைவேற்றணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, உடனே ஒத்துக்கொள்ளனே ஹஜ்ஜை வச்சுவீங்க. சில வருடங்களுக்கு பிறகு இப்ப வேணுமானா உடனே இருக்குது தள்ளி வச்சுங்க. அப்ப நினைக்கிறீங்க உடனே ஒத்துவல்லையே என்ன செய்வீங்க? சரி பிறகு நம்ம உயிர் வாழும் என்பதா உத்தரவாதம் இருக்கிறதா? எதுவுமே உத்தரவாதம் இல்லை. பிறகு செய்வேன், இறைவன் தந்துட்டான் அவசரிய எண்ணமும் வந்துருச்சா? மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யுஅஜ்ஜில் செல்லலாம் சொல்றாங்க. துரிதமாக நிறைவேற்றுங்க. அபூ தாவூதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நீங்க டிலே பண்ணாதீங்க. அந்த அளவிற்கு ஹஜ்ஜுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. இந்த ஹஜ்ஜி என்பது நபிமார்கள் அத்தனை பேரும் செய்த வணக்கமாகும். எந்த நபியும் ஹஜ்ஜி செய்யாமல் இல்லை. இப்போது இருந்த கட்டடம் அப்போது இருந்திருக்காது. ஆனால் இரவுடைய இல்லம் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்து அதுதான். கட்டட அமைப்பு வேண்டுமான வித்தியாசம் இருக்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்த போது கட்டடமே இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த இடம் இருந்தது. அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்திற்கு இந்த ஆதிமார்கள் செல்கிறார்கள். அவர்கள் துவா செய்தால் இறைவன் அதை அங்கீகரிக்கிறான். அதனால்தான் நம்ம எல்லாம் ஆதிமார்கள் பயணம் சொல்லும் பொழுது சொல்றோம் அல்லவா, எங்க அக்களை துவா செய்யுங்க. ஏன் இவர்கள் அல்லாஹ்வுடைய இல்லத்திலே நின்று கொண்டு கேட்க போகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாருக்கு முன்னாலே நின்று சலாம் சொல்ல போகிறார்கள். அதனால் எங்களுடைய சலாத் எடுத்து சொல்லுங்க என்றெல்லாம் சொல்றோம். இதை சுமந்து செல்கிற பாக்கியத்தை இந்த ஆதிமார்கள் பெற்றிருக்கிறார்கள். அந்த புனிதமான ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றனர். பேற்றினை எல்லாம் அவருடைய இறைவன் நமது அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் யா ஹபீப்